வணக்கம். இன்று 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கிட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், கூட்டமைப்பை பிரிக்கும் தேவை அரசுக்கு இல்லை, பிளவுபடுத்தும் நிகழ்ச்சி நிரல் கிடையாது என்கிறார் லக்ஷ்மன் கிரியல்ல என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பிளவுபடுத்த வேண்டிய தேவை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ கிடையாது. இனவாதிகளுக்கும் மத்தியஸ்த போக்குடன் கூடியவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை நெருக்கடிக்கு காரணமாகும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கல்லெறிந்து கொள்ளும் தண்டனை 3 வருட சிறை தண்டனையாக மாற்றம் என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் தவறான பாலியல் உறவை பேணிய குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை பணிப்பெண் ஒருவருக்கு எதிராக வழங்கப்பட்ட கல்லெறிந்து கொள்ளும் மரண தண்டனை தீர்ப்பை அந்நாட்டு நீதிமன்றம் 3 வருடங்கள் சிறை தண்டனையாக மாற்றி அமைத்துள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் நேற்று அறிவித்துள்ளன என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல விக்கியின் சுனாமி பேரலையில் சிக்கிக் கொண்டுள்ள சம்பந்தன் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. விக்னேஸ்வரன் எனும் சுனாமி பேரலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் சிக்கியுள்ளார். இந்த சுனாமி பேரலையிலிருந்து சம்பந்தனால் மீண்டு வர முடியவில்லை என மஹிந்த அணியின் முக்கியஸ்தரும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கைது செய்யப்பட்ட இருனிகாவின் சகாக்களுக்கு விளக்கமறியல் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தெமட்டகுடை மேம்பாலத்திற்கு அருகில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் பட்டப்பகலில் அத்துமீறி அங்கிருந்த ஊழியர் ஒருவரை டிஃபெண்டர் வண்டியில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படும் 6 பேரை எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நடந்தது என்ன, ஹிருனிகா விளக்கம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. தெமட்டகுட பிரதேசத்தில் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு எனது டிஃபெண்டர் பயன்படுத்தப்பட்டது உண்மை, ஆனால் அது எனது அனுமதியுடன் செய்யப்பட்ட ஒன்றல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் இருனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நல்லிணக்கத்தால் வளம் பெற்ற தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் நபி முகமது அவர்களின் போதனைகளை பின்பற்றுகிறவர்கள் சகிப்புத்தன்மை, புரிந்துணர்வு மற்றும் நல்லிணக்கத்தால் வளம் பெற்ற ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ய முடியும் என நான் நம்புகின்றேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள மீலாது நபி விழாவை முன்னிட்ட வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைச்சரை சுற்றி வளைத்ததால் பதற்றம், பொறியியல் பீட மாணவர்கள் நீண்ட நேரம் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீட அமைவிட பிரச்சினை மற்றும் அங்கு நிலவும் பேராசிரியர்களின் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வை உடனடியாக பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களும் அவரது பெற்றோர்களும் கொழும்பில் மேற்கொண்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டது. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு முன்பாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக ராஜாங்க அமைச்சரான மோகன்லால் கிரேரே வந்தபோது அந்த பதற்ற நிலை ஏற்பட்டது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தேர்தல் முறை மாற்றம் முதலில் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தேசிய அரசாங்கத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள புதிய அரசாங்கத்திற்கு முன்னர் அனைவரினது ஒத்துழைப்புடன் தேர்தல் முறையில் மாற்றம் ஒன்றை கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தென்கிழக்கு பொருளியல் பீடத்தை மூட மாட்டோம், அரசாங்கம் திட்டவட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீடத்தை 100 வருடங்களானாலும் மூட மாட்டோம். மாணவர்களின் கோரிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கு பல தடவைகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தீர்வு வழங்கியுள்ளோம். எனினும் கொழும்பு மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்கு வரும் நோக்கத்துடன் வீண் போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள் என உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கல்லெறிந்து கொள்ளும் மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றம், சவுதியுடனான ராஜதந்திர உறவுக்கு கிடைத்த வெற்றி என்ற செய்திதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல அழுத்தங்களுக்கு அஞ்சி முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தை கைவிடப் போவதில்லை, இவ்வாறு ரிசாத் பதியுதீன் கூறுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. எத்தகைய அழுத்தம் வந்த போதிலும் வடக்கில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை மீள குடியேற்றும் நடவடிக்கைகளை கைவிடப் போவதில்லை என அமைச்சர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தனியார் துறையினரின் சம்பள உயர்வுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தனியார் துறையினருக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பட்ஜெட்டுக்கு முன் விண்ணப்பித்தவர்களுக்கு பழைய வரியில் கார் பெற அனுமதி என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் முன்னர் கொள்வனவு செய்வதற்கு விண்ணப்பித்துள்ள மின்சார கார் அடங்கலான சகல வகையான கார்களையும் நவம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் அமலில் இருந்த வரி வீதத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக இணை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்தும் புதிய விலை சூத்திர
உத்தரத்தை அரசு தாமதிக்கிறது என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைந்துள்ள பொழுதிலும் அதன் பலனை முழுமையாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறியுள்ளது என ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஹிருனிகா பிரேமச்சந்திரவின் பாதுகாவலர்களுக்கு விளக்கமறியல் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல போலீசார் ஹிருனிகாவிடம் பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியும், கல்லறிந்து கொலை செய்யும் மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்திலும் இருக்கின்றது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இதுதானா நல்லாட்சி, உதய கமன் பில கேள்வி எழுப்புகின்றார் என்ற ஒரு செய்தி தான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல ஹிருனிகாவின் பாதுகாவலர்களுக்கு விளக்கமறியல் என்ற ஒரு செய்தியும், சவுதியில் இலங்கை பெண்ணின் மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்திலும். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.